பேரூராட்சி அவங்க வந்து குப்பை கொட்டுறதுக்கு பஞ்சாயத்துக்கு ஒரு 30,000 அமிச்சாங்க செக். நாங்கள் திருப்பி அமிச்சோன்னா அவங்க வந்து ஆனால் அவங்க ஆக்ஷன் எடுத்து நாங்கள் ஐநல்லூர் கிராமம் கும்டிப்பூண்டி வட்டம் திருவள்ளூர் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கோம். இங்கே எம்பியை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். எங்கள் ஊர் ஏரியில் வந்து பேரூராட்சி கும்டிப்பூண்டி பேரூராட்சி குப்பையை எடுத்து வந்து கொட்டுறதுக்காக நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆட்சேபனை தெரிவித்து இங்கே எம்பியை பார்த்து மனு கொடுத்தாக வந்துடும். விவசாயத்தில் அந்த தண்ணி வந்து விவசாயத்துக்கு போச்சுன்னா விவசாயம் பாதிக்கும். ஆடு மாடு குடிச்சுதானா விஷத்தன்மை உடைய தண்ணியாக மாறிடும். அதனால் எங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கும். பொதுமக்களும் பாதிப்பாங்க, கால்நடைகளும் பாதிக்கும். அதுக்கு ஆட்சேபனை தெரிவித்து தான் இப்போ எம்பியை பார்க்க. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டம் ஐநல்லூர் பஞ்சாயத்து. எங்கள் ஊரில் திடக்கழிவு தந்து எங்கள் ஊர் ஐநல்லூர் பஞ்சாயத்தில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை கொண்டு வராங்க. இதனால் சுற்றி இருக்கிற கொஞ்சம் 20 கிராமம் பாதிக்கும். 20 கிராமம் நிலத்தடி நீர் பாதிக்கும், குடி தண்ணி பாதிக்கும், ஆடு மாடு கால்நடை எல்லாமே பாதிக்கும். அது மேய்ச்சல் இடம், பஞ்சாயத்துக்கு சொந்தமான இடம். அதில் எடுத்தாந்து கும்மிடிப்பூண்டிலேருந்து 5 கிலோமீட்டரில் எடுத்தாந்து இங்கே திடக்கழிவு கொட்ட வராங்க. சிப்காட்டில் இருக்குது, கும்மிடிப்பூண்டிலே சிப்காட்டில் திடக்கழிவு மேலாண்மை இருக்குது. கும்மிடிப்பூண்டி பஞ்சாயத்து பக்கத்துலேயே அங்கே எடுத்துமே அதை செய்யலாம் அவங்க. அதேமாதிரி எங்கள் ஊர் இயற்கையை பாதிக்கிறதுக்காக இதுமாரி கொண்டாந்து அந்த ஆர்டர் கொண்டாடுறாங்க. நான் வந்து திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டம் ஐநல்லூர் கிராமம் ஊராட்சி ஒன்றியத்தில் வார்டு உறுப்பினர் இருக்கேன். என் பேர் லக்ஷ்மணன். நான் அந்த திடக்கழிவு மேலாண்மை அமைக்கிறதுக்கு வந்து நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து எம்பி கிட்ட வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம். இந்த எம்பி மனு கொடுக்குறதுல நாங்கள் 2010 இந்த பாருங்கள் குமுதம் ரிப்போர்ட் 2001 2010 குமுதம் ரிப்போர்ட்டில் கூட பாருங்கள் ஒரு ஆர்டிக்கலாக பண்ணி நாங்கள் வந்து இது வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கோம். அப்போ வந்து என்ன செஞ்சாங்கன்னா குப்பை கொட்டணும்னு சொல்லி வந்தாங்க. அதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்ததுனால நாங்கள் இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன செஞ்சிட்டாங்கன்னா திடக்கழிவு மேலாண்மைன்ற ஸ்கீமை மாற்றி அதே குப்பை தான், அதே இது தான். நான் ஒன்று குப்பை கொட்டத்தை போய் இப்போ திட மேலாண்மை இதுன்னு சொல்லிட்டு மல்டிபை பண்ண போகிறோம், உரமாக தயாரிக்க போகிறோம்னு சொல்லிட்டு எங்களை வந்து இது பண்ணுறாங்க. இதனால நான் ஒன்றா எங்களுடைய ஏரி உள்வாய் வந்து 900 ஏக்கர் ஏரி வந்து 900 ஏக்கர் உள்வாய். அதனுடைய சுற்றி வந்து 300 ஏக்கர் மேசக்கால புறம்போக்கு இருக்குது, இப்போ புறம்போக்குங்க இருக்குது, பயிர் செய்கிற நிலங்க விவசாய நிலங்க இருக்குது, அதிகமான விவசாய நிலம் இருக்குது. இதில் வந்து அந்த காலத்துலேயே வந்து தஞ்சாவூருக்கு அடுத்து அப்படியே நெல் களைஞ்சி இது கொடுத்து வந்து எங்கள் ஊர் தான் அப்படின்னு கெசட்லேயே இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட்லேயே இருக்குது. தஞ்சாவூருக்கு அடுத்துட்டு ஐநல்லூர் கிராமத்தில் தான் நெல் வந்து அதிகமாக கொடுத்துன்னு ஒரு இது இருக்குது. அதுவும் அந்த ஆர்டிக்கலில் நாங்கள் சொல்லி அப்போ வந்து பொன்னேரி இவராக இருந்தார், ஆர்டிஓ வந்து கந்தசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவரை வச்சு அங்கே நாங்கள் பண்ணி நாங்கள் அப்பயே நாங்கள் தடுத்தோம். இதை வந்து இப்போ திடக்கழிவு மேலாமே கொண்டாடுறாங்க. இதனாலலாம் ஒன்றா ஐநல்லூர் மட்டும் நம்ம எடுத்துக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற அண்டவாயில், அதுக்கு மேலே வந்து ஏனாதி மில் பக்கம், சோழியம் பக்கம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் குருவியாகரம், ரெட்டம்பேடு, அப்பா இலப்பாக்கணும். இது அடுத்து போனீங்கன்னா அதுக்கு அடுத்து போய் சீசோர் ஏரியா தான், வாட்டர் லெவலில் தான் போய் கலக்கணும். கிராமத்து ஏதாவது கடலில் தான் போய் கலக்கணும். இந்த தண்ணி மொத்தமே வந்து கடலில் போய் கலக்கும் போது இடையில இருக்கிற மொத்த கிராமம் பாதிக்கும். குறைஞ்சபட்சம் 20 to 30 கிராமங்கள் அதிகமாக தான் சொல்லலாம். நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச வரையும் சொல்கிறோம். இது இடையில போகும்போது 40-50 கிராமங்கள் வந்து இதனால் பாதிப்பு அதிகம். தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.